அதாவது லாஸ்ட் 4 மேட்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்தியா ம். ஆகட்டும், ஆஸ்திரேலியா ஆகட்டும், ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சதில்லன்ற மாரி தான் பேட்டிங் ஆடியிருக்காங்க. ஆமா. அந்த சைடு டிராவிஸ் ஹெட், ஸ்மித் இல்லன்னா ஒண்ணுமே இல்ல. இந்த சைடு நிதிஷ்குமார் ரெட்டி, அப்புறம் வேற யாரு ஜெய்ஸ்வால் இல்லனாலும் ஒண்ணுமே இல்ல. இவங்க 2 பேர் தான். ம். அதாவது பேட்டிங்கு 2 டீம் சைடும் ரொம்ப வொர்ஸ்ட்டா தான் இருக்கு. ஆனா பவுலிங் அவங்ககிட்ட ஸ்ட்ராங்கா இருக்குடா. உண்ம. பும்ரா சிங்கிள் ஆளா இங்க கவர் பண்ணிட்டு இருக்கான். அவங்க 3 பேரும் பவுல் பண்றாங்க. ஸ்டார்க்கு, கமின்ஸ் இவங்க 2 பேர் நல்லா போட்டுன்னு இருக்காங்க. ஸ்காட் போலந்து சூப்பர் தான். அவனும் எந்த குறையும் இல்ல. அருமையா போட்டான். லாஸ்ட் மேட்ச்லாம் செம்மையா போட்டாரு. அதாவது நம்ம சைடு இப்போதைக்கு இருக்கிற ஒரு கேப் வந்து ஒரு பவுலர். நல்ல பவுலர். அதுவும் அ பும்ராக்கு சப்போர்ட் பும்ராக்கு பும்ராக்கு சப்போர்ட் பண்ற பவுலர். ஆகாஷ் தீப் நம்ம லாஸ்ட் இருக்கான். பட் ஆனா அவன் அன்லக்கியா போயிடுறான். அவன் நெறைய கேட்ச் விட்டுறானுங்க. ஸ்லிப்ல. பாருங்க, ஜெய்ஸ்வால் விட்ட 3 கேட்ச்ல தான் அந்த மேட்சே போயிருக்கு.